அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமுடைய டேட்டு நேற்று அதிரடியாக பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அது சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையனிடம் இது திடீர்னு அறிவிச்சிருக்கீங்களே, இதில் ஏதாவது குழப்பம் உண்டா அல்லது இதில் ஏதாவது மாற்றம் உண்டான்னு கேட்டாங்க. ஸோ அது சம்பந்தமாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பதில் அளிச்சிருக்கார் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து செல்லும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கே தெரியும் இந்த போர்ஷன்ஸ் அவ்வளவா குறைக்கல. ஸோ நமக்கு குறிப்பிட்ட காலங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் மாணவர்கள் மன உளைச்சலோட பள்ளிக்கு சென்று படிக்கிறதா ஆசிரியர் சங்கங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் திடீர்னு மே 3ஆம் தேதியே பப்ளிக் எக்ஸாம் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆல்ரெடி ஒரு அறிவிப்பு இருந்தாங்க. சட்டசபையினுடைய எலெக்ஷன் அறிவித்ததற்கு பின்னாடி அதனுடைய தேதிகளை பார்த்து தான் நாங்கள் டைம் டேபிள் அறிவிப்போம், அதனால் நீங்கள் வருத்தப்பட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டைம் டேபிள் வரும்போது நாங்கள் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட், அதாவது வினா வங்கி உங்களுக்கு அறிவிப்போம், அதிலிருந்து படிச்சிங்கனாலே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு அறிவிச்சதுனால உங்களுக்கு கூட ஏதாவது குழப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறதுக்கும் இப்போ டைம் டேபிள் வந்ததுக்கும் வித்தியாசமாக இருக்குது, ஏதாவது குழப்பம் இருக்கா அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இது நாங்கள் எந்த ஒரு குழப்பம் இல்லை. என்ன அப்படின்னா சிபிஎஸ்சியில் 12ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய முதலமைச்சர் என்ன கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்க சிபிஎஸ்சியில் டைம் டேபிள் வெளியிட்டாங்களே, நீங்கள் நம்ம எப்போ வெளியிடுறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நம்ம கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் ஆல்ரெடி டைம் டேபிள் ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால அதை ஒப்புதல் வாங்கி அறிவிச்சிருக்காங்க. இனி 10-11க்கு தொடர்ந்து வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இனி எது இப்படி இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக மாணவர்கள் அனைவரும் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.